Hi friends, actually இன்னைக்கு டே 2 ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு ஐட்டம் வந்து பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு போயிட்டு வந்திருக்கோம். அது ஒரு ரெண்டு வகையான ஃபிஷ். அதையும் வந்து இன்னைக்கு வீடியோல நீங்க பாப்பீங்க. சோ வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டே 2 ல என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பா வெயிலுக்கு ஒரு மாதிரி தான் அதுல மீன் கண்ணு கூசுது. இன்றைக்கி 16 கிலோவில் வந்து பார்த்திங்கன்னா காரை மீன் குழம்பு, அதாவது ஏழைகளின் மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க, அந்த மீன் குழம்பு தான் இன்றைக்கி பண்ணுறாங்க. ஸோ வந்து நேற்றோட கன்யூட்டி இன்றைக்கி வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்க இடத்துல வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. லொக்கேஷன் பார்த்தாலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 16 கிலோ வந்து மீனை வந்து ஆஞ்சிட்ருக்கோம். அதுக்கு தான் கொஞ்சம் டைம் லேக் இருக்குது. ஸோ பாருங்கள். ஸோ இந்த மீன்லாம் வந்து ஆஞ்சி முடிக்கிறது குறைஞ்சபட்சம் வந்து ஒரு மணி நேரமாவது டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம டேடி வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சம் டைம் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அடுப்பை பற்ற வைக்கிற ஒர்க்கை வந்து டேடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ அடுப்பை பற்ற வச்சா தான் அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் கரெக்டாக அடுப்பை பற்ற வச்சு எல்லாமே தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டேடி பிளான் பண்ணி அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பப்ஜி விளையாடிட்டுருக்கானுங்க போல். பேன் பண்ணது இவனுங்க மட்டும் எங்கேருந்து தான் விளாட்றானுங்கன்னு தெரியல. அவனுங்க மரத்தில் உட்காந்து பப்ஜி விளாட்ருக்கானுங்க. பேன் பண்ணதை இவனுங்க மட்டும் எங்கேருந்து விளாட்றானுங்கன்னு தெரிலன்ற. என்ன மணி? அதான் எல்லா வருஷமும் சொல்லுவீங்கடா நீங்கள். வணக்கம். இல்லை நாக்கு தள்ளுதுன்னு நினைக்கிறேன். தள்ளிடும். யாஸ் டேடிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் டேடியை பார்க்குறதுக்காகவும் அந்த ஊர் மக்கள் எல்லாமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சைக்கிள் கேட்டல்ல, நீ ஓட்டுவியா சைக்கிள்? நீ ஓட்டுவியாம்மா சைக்கிள்? சைக்கிள் ஓட்டுவியா? ஓட்ட மாட்டியா? நீ ஓட்டுவியா? பொறுமையாடே, பிரேக் இல்லைடா, பொறுமையாக ஓட்டுறா. ஆமாம், பெல் இல்லை, பிரேக் இல்லை, இடிச்சானா பொறுப்பு இல்லைன்னு சொல்லு. உன் பேர் என்னடா? ஹரிஷ். ஹரிஷ் கல்யாணா? ஸோ டேடி வந்து மீன் குழம்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து மீனை இப்போ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்ச மீனை வந்து இப்போ குழம்புல வந்து போடுறாங்க. ஸோ ஆக்சுவலாக இதோட ஃபுல் வீடியோ வந்து டேடியாருமுகம் சேனல்லே வரும், அதாவது வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரின்ற யூடியூப் சேனல்லே வரும். நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக அதில் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீடியோ. ஸோ இப்போ வந்து ரைஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து மீன் குழம்பு பண்ணிகிட்ருக்கோம். எல்லோரும் வந்து இப்போ அந்த மீன் குழம்பு பண்ணதை வந்து எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒன் பை ஒன்னாக இங்கே வந்திருக்கோங்க, எல்லாருக்குமே வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நேற்று வந்து நம்ம கொடுத்துருந்தோம் ஒரு இல்லத்தில். ஸோ அதேமாரி ஒரு இல்லத்தில் வந்து இன்றைக்கும் போயிட்டு வந்து எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுக்க போகிறோம். ஒரு 6 to 7 o'clock மேலே போயிட்டு கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ அதேமாரி நேற்று பண்ண மாரி இன்றைக்கும் வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை ஒன்று பண்ணுறோம். அந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். அது ரெடி ஆனதும் மொத்தமாக சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுட் ப்ரொவைட் பண்ண போகிறோம்.
ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அடுத்ததாக பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா கடல் விரால்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம விரால் மீன் கேள்விப்பட்டிருப்போம், அதுமாரி கடல் விரால்னு சொல்லுவாங்க. இந்த கடல் விரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 கிலோ இடையில இருக்குது. ஸோ இந்த மீனில் தான் இப்போது டிஷ் பண்ண போகிறாங்க. மீன் வந்துக்கிட்டு இருக்குப்பா. ஸோ அடுத்ததாக வந்து அந்த கடல் விரால் பண்ணுறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ இப்போ டேடி வந்து அங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டை ஒரு 100 முட்டை இருக்குது. இந்த 100 முட்டையை வந்து அந்த ஃபிஷ்ஷு கூட சேர்த்து ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த 100 முட்டையும் வந்து உடச்சாச்சு. ஸோ 100 முட்டையை உடச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ டேடி சமைக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எப்போதுமே டேடி வந்தாலே ஒரு க்ரௌடு வந்துடுறாங்கல்ல, அதான் டேடியோட ஃபேன்ஸு. ஆக்சுவலாக அந்த கட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை வந்து ஒரு 1 லிட்டர் நெய்யில் வந்து போட்டு எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக லைட்டிங் வந்து போயிட்டே இருக்குது. லைட்டிங் குறைய குறைய கொஞ்சம் டைம் ஆகிட்டுருக்குன்றதுனால கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேடி முடிச்சிட்டாரு அவருடைய சமையலை. முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேடி சாப்பிட போகிறாங்க. ஸோ அதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க. இங்கே எல்லோரும் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ டேடி டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அங்கே டேடி பண்ணி முடித்ததும் அங்கே இருக்கவங்க எல்லாருமே அதை டேஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டேடியும் டேஸ்ட் பண்ணுறேன்னு வந்து உட்காந்து இப்போ தான் டேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நேற்று மாரி வந்து ஆசிரமத்தில் தரத்துக்காக வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி டேடியுமே வந்திருக்காரு கூட. இதுதான் அந்த ஆசிரமம்.